வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை வாக்குறுதி நாளை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறவுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 2 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ள முகமது சித்திக், முகமது சியாம் மற்றும் லங்கா சஜித பெரேரா ஆகியோரிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றிரவு வந்தடைந்த இவர்கள் இருவரையும் குற்ற புலனாய்வு பிரிவினர் பொறுப்பேற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். குறித்த 2 சந்தேக நபர்களும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான மகந்துரை மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அரசின் அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பில் கைப்பற்றப்பட்டு பாதுகாப்பு பிரிவினரிடம் காணப்படும் போதைப் பொருளை அளிக்கும் நோக்குடன் இந்த அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் பணியகம் 4 சந்தர்ப்பங்களில் கைப்பற்றிய 769 கிலோகிராமிற்கும் அதிகமான கொகைன் நேற்று அளிக்கப்பட்டது. களனி கோணவெல பகுதியில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையில் ஜனாதிபதி முன்னிலையில் பகிரங்கமாக அளிக்கப்பட்டது. 2016 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் திகதி ஒருகொடவத்தையில் போலீசாரால் 301 கிலோகிராம் 235 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் திகதி மற்றும் 24ஆம் திகதி களனி மற்றும் ஒருகொடவத்தை சுங்கப்பிரிவினரால் 250 கிலோகிராம் 794 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் திகதி ரத்மலானி பொருளாதார மத்திய நிலையத்தில் 216 கிலோகிராம் 435 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டிருந்தது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொக்கைன் கொழும்பு மற்றும் கல்கிசை பிரதம நீதிபதிகளின் பூரண கண்காணிப்பில் அளிக்கப்பட்டது. அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர். மிளகு ஏற்றுமதியில் இடம்பெறுகின்ற ஊழல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. உலகிலேயே மிகவும் சிறந்த மிளகு இலங்கையிலேயே உள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்களது அமைச்சுக்கும் விவசாய அமைச்சுக்கும் இடையிலான ஒழுங்கான திட்டம் ஒன்று இல்லாததால் வியட்நாமிலிருந்து கொண்டுவரப்படுகின்ற மிளகு இலங்கையின் மிளகு என குறிப்பிட்டு இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் எமது மிளகின் விலை குறைவடைந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அப்படி நடக்கலாம். இந்தியா மற்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மிளகு தரமானது. ஆனால் வியட்நாம் மிளகு அவ்வாறல்ல. ஆகையால் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது மிளகிற்கு சிறந்த விலை கிடைக்க வேண்டும். நீங்கள் கூறும் வகையில் வியட்நாமிலிருந்து மிளகு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுமாயின் கட்டாயமாக எமது விவசாயிகளுக்கு அதனால் நட்டம் ஏற்படும். கடந்த காலங்களில் திருட்டுத்தனமாக இந்த செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இலங்கைக்கு மிளகு இறக்குமதி செய்யப்பட்டு மீள ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கை அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டு அது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மீள் ஏற்றுமதிக்காக மிளகு மற்றும் கருவா ஆகியவற்றை கொண்டு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை. இந்த சட்டவிரோத செயற்பாட்டினை தடுக்குமாறு பொலிஸ்மா அதிபர் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு நான் அறிவித்துள்ளேன். என்னால் முடிந்த அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். அதற்கு அப்பால் இந்திய உயர்ஸ்தானிகளை தொடர்பு கொண்டு நாம் அனுப்பிய மிளகின் அளவை விட கூடுதலாக இந்தியாவுக்கு இலங்கையிலிருந்து எவ்வாறு மிளகு கிடைத்தது என வினவினேன். ඒකට අමතරව ඉන්දියානු තානාපතිතුමාටත් කතා කරලා අපේ රටෙන් මෙච්චර ප්‍රමාණයක් ගම්බිරිස් යවලා තියෙන ඉන්දියාවට කොහොමද මෙච්චර ප්‍රමාණයක් ආවේ කියන එක මම ඒවා හොයලා දන්වලා තියෙනවා. මෙතුමාගේ ප්‍රකාශය அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அதிகாரிகளின் தலையீட்டில் வியட்நாமிலிருந்து தரம் குறைந்த மிளகு இறக்குமதி செய்யப்பட்டு மீள் ஏற்றுமதி செய்யும் மோசடி இடம்பெற்றுள்ளதை அமைச்சரின் கருத்துக்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் இந்த பொறுப்பிலிருந்து விடுபட முடியாது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீர்களா? உண்மையில் இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நான் அமைச்சராக இருந்தாலும்
போலீசாரின் கடமையை நாம் செய்ய முடியாது. வணிக அமைச்சை கைத்தொழில் அமைச்சின் கீழ் கொண்டு வந்ததால் எதனையும் செய்ய முடியாது. அந்த இடத்திலேயே இந்த ஊழல் நடைபெறுகின்றது. ஆகவே அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வணிக விவகார அமைச்சு மலிக் சமரவிக்ரமவின் சர்வதேச வர்த்தக அமைச்சுடனேயே இருக்க வேண்டும். பிரச்சனையை முடிக்க வேண்டுமாயின் அதனை கைத்தொழில் அமைச்சுக்கு வழங்க வேண்டாம். வடமேல் மாகாணம் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இன்றும் உஷ்ணமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வெப்பமான காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ள திணைக்களம் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது. உஷ்ணமான காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் நிழலான இடங்களில் நடமாடுமாறும் அதிக நீர் பருகுமாறும் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. போதையிலிருந்து விடுபட்ட நாட்டிற்கான சித்திரை மாத உறுதிமொழி நிகழ்வு நாளை காலை 8:15க்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது. போதையிலிருந்து நாட்டினை விடுவித்து செழிப்பான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தினை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போதைக்கு அடிமையாவதை தடுப்பதற்கும் போதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காகவும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டங்களை மேலும் விஸ்தரிக்கும் நோக்கில் நாளைய தினம் புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் பாராளுமன்றத்தின் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், மாகாண ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். நாளை முற்பகல் 8:30 8:34 வரை அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உறுதிமொழி எடுக்கவுள்ளதுடன் முற்பகல் 8:30 8:32 வரை சிங்கள மொழியிலும் 8:32 8:34 வரை தமிழ் மொழியிலும் உறுதிமொழி எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. புறக்கோட்டை அழுத்தியோன் வீதியிலுள்ள வீடொன்றிலிருந்து காலாவதியான வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது காலாவதியான வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. புது வருட காலத்தில் விற்பனை செய்வதற்கு தயாரான நிலையில் வைக்கப்பட்ட பொருட்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பாகிஸ்தான் பிரஜைகள் 3 புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை தேவ மலைத்தொடர் பகுதியில் ஏற்பட்ட தீயினால் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளது. பண்டாரவளை தேவ மலைத்தொடர் பகுதியில் நேற்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டது. தீ ஏற்பட்ட பகுதியில் நீர் ஊற்றுக்கள் காணப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விலங்குகளை வேட்டையாடும் நோக்கில் வறட்சியான காலநிலையை சாதகமாக பயன்படுத்தி மக்கள் வனப்பகுதிக்கு தீ வைப்பதாக சுற்றுச்சூழலியலாளர்கள் கூறுகின்றனர். ரத்னபுரி லொனாக் தோட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். ரத்னபுரி கொடக்கவெல லொனாக் தோட்ட மக்களின் லயன் குடியிருப்புகள் அழிவடைந்த நிலையில் உள்ளது. சுமார் 30 வருடங்களாக லயன் குடியிருப்புகள் புனரமைக்கப்படாது இடிந்து விழும் அச்சத்தின் மத்தியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கூரைகள் அழிவடைந்துள்ளமையினால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் நீர் உட்புகுவதால் மக்கள் சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என மக்கள் கூறுகின்றனர். கழிவறை கட்டமைப்பு, குடிநீர் வசதி, வீதி வசதிகள் இன்றி வாழ்ந்து வரும் லொனாக் தோட்ட மக்களின் துயரங்கள் இதுவரையில் யாருக்கும் புலப்படவில்லை. எங்களுக்கு எதுவிதமான ஒன்றுமேலப்பாடு வேலையும் இல்லை, வீட்டில் தாங்க இருக்கிறோம். வீட்டில் இருந்துக்கிட்டு போய் வீடு வாசல் சரி கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு திரும்பல எல்லாம் உடஞ்ச வாக்கில் தான் அதுலேயே தான் இப்போ நாங்களும் ஜீவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓட்டு போடுற நேரம்னா எல்லாம் காய்ச்சிக்கிறாங்க. நான் அதை செஞ்சுத்தாரேன் இதை செஞ்சுத்தாரேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. வீடு வாசல்லாம் உடஞ்சி யாரும் சரக்கடி கொடுக்க மாட்டாங்க. தமிழ் ஸ்கூலில் இல்லை, தூரம் மிச்சம் தூரம் போகணும். எங்களுக்கு இனி யார் சரி உதவி செஞ்சால் அது ஒரு பெரிய ஒரு நன்றி. வீடெல்லாம் ஒழுகுது, சரக்கடி கொடுக்க ஒருத்தருமே இல்லை. அரசாங்கத்தின் முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
2015ஆம் ஆண்டு Volkswagen தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்தனர். ஜெர்மனியில் இருந்து Volkswagen கார் ஒன்றை தள்ளி வந்திருந்தாலும் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கலாம். குறைந்த விலையில் கார் ஒன்றை வாங்குவதற்காக தங்கையொருவரும் சென்றிருந்தார். அடிக்கல்லை நாட்டிவிட்டு கொழும்பிற்கு வரமுண்டதாக குளியாப்பட்டியில் அத்தகைய தொழிற்சாலை அமைக்கப்பட மாட்டாது என Volkswagen நிறுவனம் அறிவித்தது. 2016ஆம் ஆண்டு பெல்ஜியத்திலிருந்து முதலீட்டாளர் ஒருவர் வருகிறார். $1 பில்லியன் வந்த அந்த முதலீட்டாளர் எங்கே உள்ளார்? $2 பில்லியன் மதிப்பீட்டில் மிகவும் உயர்ந்த கட்டிடத்தை அமைப்பதாக தெரிவித்து சவுதி அரேபிய நிறுவனம் ஒன்றுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதாக கூறினார்கள். காணி எங்கே உள்ளது என வினவியதும் கொழும்பு 2 என பதிலளித்தார்கள். அல் அமான் இந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய கிளையொன்று துபாயில் உள்ளமை இறுதியில் தெரிய வந்தது. குறைந்தபட்சம் இணையதள முகவரி ஒன்று இல்லாத நிறுவனத்துடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளார்கள். இந்த தொலைபேசி இலக்கம் பாவனையில் இல்லை என பதில் வருகிறது. தொலைபேசி இணைப்பு இணையதளம் இல்லாத நிறுவனம் ஒன்றுடன் $2 பில்லியன் பெறுமதியான உடன்படிக்கை ஒன்றை நீங்கள் கைச்சாத்திட்டுள்ளீர்கள். மசகு எண்ணெய் அகழ்விற்கு $2 பில்லியன் வருவதாக கூறினீர்கள். ஆனால் மன்னாரில் எரிவாயுவே கிடைக்கவுள்ளது. சிறந்த சிங்கள பௌத்த முதலீட்டாளர் ஹம்பாந்தோட்டையில் சீமேந்து தொழிற்சாலை அமைக்க உள்ளதாக நளின் பண்டார் அண்மையில் கூறினார். 200 ஏக்கரில் சிமெந்து தொழிற்சாலை அமைக்க உள்ளனர். இன்னமும் சுற்றாடல் ஆய்வறிக்கை பெறப்படவில்லை. இந்த அறிக்கை கிடைக்கவில்லை என்பதை நான் கூறவில்லை, நளின் பண்டாரவே தெரிவித்திருந்தார். குறித்த நபருக்கு களுத்துறையில் 100 ஏக்கர் காணியும் திருகோணமலையில் இரும்பு தொழிற்சாலை அமைக்க 700 ஏக்கர் காணியும் வழங்கப்படுகிறது. மிர்ஜவிலை ஏற்றுமதி வலயத்துக்கு சுற்றாடல் ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. அதில் சீமெந்து தொழிற்சாலையும் அடங்குகின்றது. அதற்கு பிரத்யேகமாக பெற வேண்டிய தேவையில்லை. ஆனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான சுற்றாடல் ஆய்வறிக்கை பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம். நீங்கள் கூறும் சிங்கள பௌத்த முதலீட்டாளருக்கு 1000 ஏக்கர் காணியை வழங்கியுள்ளீர்கள். இவரிடம் ராஜபக்ச குடும்பத்தின் கருப்பு பணம் உள்ளதாக கூறினீர்கள். நீங்களே இந்த முதலீட்டாளரை நிதி குற்ற பிரிவுக்கு கொண்டு சென்றீர்கள். குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கொண்டு சென்றீர்கள். பணமா ஆவணங்களில் அவரது பெயரில் வங்கி கணக்குகள் உள்ளதாக கூறினீர்கள். துபாயில் ராஜபக்சவின் ஹோட்டலுக்கான $18 பில்லியன் வைத்திருந்ததாக கூறப்படும் நபருக்கு நீங்கள் 1000 ஏக்கரை வழங்கியுள்ளீர்கள். அவர் நிரபராதி என்பது நிரூபணமாக இருந்தால் ராஜபக்ச குடும்பத்தின் $18 பில்லியன் வங்கி கணக்கு பொய்யானது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.